பொங்கலோ பொங்கல், இது Xiaomiயின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones. அண்மை செய்தி. முதலீடுகளில் தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதில் தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாளை பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரம். பல்வேறு துறைகள்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில மகேந்திரா ஹாலிடேஸோட ஒரு MOU சைன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த தோல் அல்லாத ஃபுட்வேர் இப்ப அதிகமாயிருச்சு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நான் லெதர் ஃபுட்வேர் நிறைய விரும்புறாங்க. கிராக்ஸ் போன்ற செப்பல்ஸ், அதே போல பல்வேறு ஸ்கெச்சஸ் போன்ற ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே போல இந்த கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டங்கள்ல இது கொண்டு வர போறாங்க. அதற்கான MOU சைன் ஆகுது. அதே போல மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோடும் பல கோடி ரூபாய் செலவில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீடுகள் அவர்கள் செஞ்சு போறாங்க. அதே போல வந்தே பாரத் ரயிலுக்கு தேவையான சர்க்காரங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தோடும் நாளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அதே போல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முதலீடுகள் வர இருக்கின்றன. அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி பாத்தீங்கன்னா செம்கார்ப், ரெனியூபிள் எனர்ஜி, டாடா பவர் உள்ளிட்டவரெல்லாம் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இந்த அனல்மின் நிலையம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காற்று மாசு ஏற்படுத்துகிறது. ஆனால் சூரிய சக்தி, காற்றாலை மின்சார உற்பத்தி செய்யும் போது உங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே கிட்டத்தட்ட அந்த துறையில மட்டுமே ஒரு 80,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஃபேக்டரிஸ் அதிகமா வரும்போது உங்களுக்கு மின்சார தேவையும் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஈடுகொடுக்கிறதுக்கு அடுத்த 20 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு தமிழகத்துல தொழிற்சாலைகள் வரும், அதற்கேற்றாற் போல நம்மளுடைய மின்சார தேவையிலும் தன்னிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தற்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15,000 மெகாவாட் அளவிற்கு மின்சார உற்பத்தி இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு இன்னமும் வரக்கூடிய நாட்கள்ல கூடுதலான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவதற்காக இந்த MOUs நாளை சைன் ஆக இருக்கிறது. நாளைக்கு இதற்காக பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த அந்த CEOக்கெல்லாம் விமானம் மற்றும் ரயில் மூலியமாக சென்னைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். ரமேஷ், தென் தமிழகம் அப்படிங்கிற பட்சத்துல எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, சிவகங்கை இது போன்ற விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்படுகின்றன. அதாவது பரவலா இருக்கணும் வளர்ச்சி, ஏன்னா ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாது. மதுரை போன்ற இடங்கள்லயும் தொழிற்சாலைகள் வரணும். பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பரவலாக்கப்பட்ட இந்த திட்டங்களா கொண்டு போறாங்க. குறிப்பா இந்த வின்பாஸ்ட் என்ற நிறுவனம், வியட்நாம் நிறுவனம் சென்னையில தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டினாங்க. ஆனா அவங்க அங்க தூத்துக்குடியில உங்களுக்கு அங்க ஏர்போர்ட் இருக்கு, நீங்க கப்பல் வணிகமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் அவங்க கூட நெகோசியேஷன் பண்ணி அவங்க அங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்று அங்க வரும்போது ஏற்கனவே அங்க ஸ்டெர்லைட் ஆலை மூடிட்டாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அங்க ஒரு புதிய தொழிற்சாலை அங்க படிச்சுட்டு அங்க காலேஜ் முடிச்சு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வெளியே வரவங்க 1.5 லட்சம் பேர் வராங்க. அது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சு வரவங்க, இது மாதிரி நிறைய பேர் வரக்கூடிய நிலை. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியம். அதுக்காக இது போல நிறுவனங்கள் வந்தால்தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும், அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் உயரும். ஆனா அனைவருக்குமே அரசாங்க வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால இது போன்ற முதலீடுகள் அவசியமாகிறது. ஆனந்தி, பெருநகரங்களை மட்டுமே நம்பியிராமல் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற தொழில் முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தென் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பொங்கலோ பொங்கல், இது Xiaomiயின் பொங்கல். Assured extended warranty and others exciting offers along with gold on all Xiaomi smartphones.